உங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த விவசாயம் பண்ணுற இடத்த பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதிங்க, செங்குறிச்சி கிராமம், எஸ் பாண்டியன் ஊருங்க. இந்த ரோஜா பூ சாகுபடி செஞ்சுருக்காங்க பாருங்கள். ரோஜா பூ தெரியுதுங்களா? இதாங்க ரோஜா பூ. இது வந்து சாமந்தி பூங்க பாருங்கள். ஊடு பயிராக பண்ணியிருக்காங்க. ரோஜா பூவுக்கும் இந்த ரோஜா பூவுக்கும் இடையில வந்து 3 வருஷம் வச்சுருக்காங்க பாருங்கள். சாமந்தி பூ சாகுபடி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுவும் சாமந்தி பூங்க, பூ பூத்துருச்சு பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சி கிராமம்ங்க. இதுதாங்க, அதாவது நத்தம் தொகுதிக்கு இதுதாங்க கடைசி எல்லை பகுதி. இதில் வந்து மிளகாய் விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து வெசல்றீங்க, இது வந்து மிளகாய்ங்க. அங்கிட்ட விவசாயம் தாங்க பண்ணியிருக்காங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரோஜா பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் ஏ சிவகுமார் TN 578ங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஏ சிவகுமார் TN 578ங்க. என்னுடைய ஃபேஸ்புக் வந்து ஏ சிவகுமாருங்க. என்னோடய சேனல் அனைவரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க வெசவெல்ரி விவசாயம். பந்தல் போட்டு பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா? இந்த அஸ்டே கம்பி போட்டிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி குச்சி வரிசையாகவே ஊண்டிருக்காங்க பார்த்தீங்களா? அது ஒரு வரிசை, இது ஒரு வரிசை, அப்படியே தாங்க வரிசையாக ஊண்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குச்சிக்கு இடையிலையும் வரிசை கம்பி இருக்கணுங்க. பண்ணியிருக்காங்களா? இது மாதிரி தாங்க கொடி கட்டணும். 2 அடிங்க இந்த பாத்திக்கு கேப்பு கொடி கட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி தாங்க எல்லா விவசாயமும் பண்ணுறாங்க தெரியுதுங்களா? இப்படி தாங்க விவசாயம் பண்ணணும் பாருங்கள். இதில் கத்திரி போட்டிருக்காங்க. கத்திரிக்குள்ளேயும் ரோசாப்பூ இருக்குது பாருங்கள். ரோசாப்பூ போட்டிருக்காங்களா? அதாங்க ரோஸ்.